அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நிமிஷம் நான் சொல்ல போகிறத தெளிவாக கடைசி வரைக்கும் கேட்டுட்டு அப்புறம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நான் பேச போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, அதாவது தர்காக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் அப்படின்றவங்கள பற்றி நான் பேச போகிறேன். நான் சொல்கிறது சரியாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அதை எடுத்துக்கங்க. நான் சொல்கிறது தவறாக பட்டுச்சுன்னா உங்கள் இமாம்கள் கிட்ட கேட்டு பாருங்கள். முதல்ல இதை பற்றின இஷ்யூ எப்படி இருக்குன்னா, சமூகம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று தர்காக்களே வேணாம், இன்னொரு பக்கம் தர்காக்கள் வேணும், அவங்க அவுலியாக்கள், அவங்கள இறைநேசர்கள், அவங்கள நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாத்தில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் பிரிவினை இருக்கக்கூடாது. ஆனால் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு தாண்டி மூமிங்களுக்கு மத்தியில் ஒரு விதமான வெறுப்பு பரவுது. ஸோ அதனால் எனக்குள்ள தோணுன கேள்விகளை தான் அவங்ககிட்ட முன் வைக்கிறேன். முதல்ல அவுலியாக்கள்னா யார்? இறைநேசர்கள், அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு நல்லாவே குரானில் அவங்களை கண்ணியப்படுத்தியிருக்கான். ஸோ அதில் எந்த வித மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. இந்தியாவில் இருக்க தர்காக்கள் எப்படி வந்துச்சு? அவங்க என்ன இங்கே இருந்தவங்களா? இங்கே குடும்பத்தோட சொந்த பந்தங்களோட வாழ்ந்தவங்களா? அவங்க சொந்த ஊரை விட்டு, சொந்த நாடை விட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டு, சொத்தெல்லாம் விட்டுட்டு அல்லாவோட பாதையில் மட்டுமே பயணித்து இங்கே வந்தவங்க. எதுக்காக? தீனை பரப்பணுன்ற ஒரே நோக்கம். அவங்களுக்கு அல்லாவோட பாதையில் எதுவுமே பெருசாக தெரியல. அப்படி வந்தவங்க தான் இங்கே வந்த இறைநேசர்கள். அவங்க இங்கே வந்து மட்டும் ரொம்ப சந்தோஷமாக சொகுசாக வாழ்ந்தாங்க. எத்தனை துன்பங்களை எதிர்கொண்டிருப்பாங்க, எத்தனை இன்னல்களை எதிர்கொண்டிருப்பாங்க, எத்தனை இறைநேசர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க, இஸ்லாத்துக்கு ரத்தம் செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் இறைநேசர்கள் நேசிக்கிறேன்னு சொல்ற நிறைய பேருக்கு தர்காக்கள் போறவங்களுக்கே தெரியல. ஏன்? அதெல்லாம் ஒரு சில பேரை தவிர நிறைய பேருக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? ஸோ நான் மேலே என்ன சொல்கிறேன்னா, இறைநேசர்கள் கண்ணியப்படுத்தணும்னா, ஆனால் அவங்க நோக்கம் என்னவா இருந்துச்சு? நிறைய பேர் என் பின்னாடி நிற்கணும்னு நினைச்சாங்க. அவங்க ஒருத்தர் நோக்கம் அது இருந்திருக்காது. என்ன மாதிரி அல்லாஹ்க்கு நெருக்கமானவங்களை நான் உருவாக்குறோம் தான் இங்கே வந்தாங்க. ஆனால் அப்படியே எங்கே நடக்குது? ஸோ நான் சொல்ல வேண்டியதுக்கு வரேன். தர்காக்கள் நீங்கள் போங்க, அவுலியாக்களை தியாகத் பண்ண போங்க, அவங்களை எப்படி கண்ணியப்படுத்துன்ற முறையில் கண்ணியப்படுத்துங்க. தெரியலன்னா உங்கள் இமாம்கள் கிட்ட கேளுங்க. தர்காவில் இருக்கவங்க கிட்ட கேட்காதீங்க. அவங்களை கண்ணியப்படுத்தணும்னா அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்குங்க. உங்கள் அடுத்து வர தலைமுறைக்கு இந்த மாதிரி ஒரு இறைநேசர் இருந்தார், அல்லாவோட பாதையில் நீ வாழ்ந்தனா, ரசூலாவை பின்பற்றுனா, இந்த மாதிரி அல்லாஹ்க்கு நெருக்கமான ஒரு அடியானா வாழலாம் அப்படின்ற எடுத்துக்காட்ட அவங்களை காட்டுங்க. அவங்களுக்கு போய் துவா செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த சமுதாயத்துக்காக இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இவங்களுக்கு உயர்த்தமான சொர்க்கத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அதுதான் நம்ம அதிகமாக அவங்களை கண்ணியப்படுத்துறதா இருக்கும். ஆனால் அவங்களை கண்ணியப்படுத்தினா கூட அவங்க கொண்டு வந்த தீனை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க. இழிவுபடுத்துறதா என்னன்னு கேட்குறீங்களா? அவங்களோட பேரில் இஸ்லாம் தடுத்து எதுவுமே செய்யாதீங்க. என்ன செய்யறோம் தானே கேட்குறீங்க? தர்காக்களில் எலுமிச்சை பழம், தேங்காய், விளக்குகள், இன்னும் என்னென்னமோ நடக்குது. இறைநேசர்களை கண்ணியப்படுத்தணும், தர்காக்களை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு கச்சேரி பண்றாங்க. ரோட்ல மேலதாரத்தோட ஆடிக்கிட்டு கொண்டாடிட்டு போறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இசை முதல்ல எங்கேருந்து இஸ்லாம்ல வந்துச்சு? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. பரலான தொழுகை நேரத்துல எத்தனை தர்காக்கள்ல கதவு மூடப்படுது? மேக்சிமம் எத்தனை தர்காக்கள்ல ஆண்களுக்கு பெண்களுக்கு தனி வரிசை இருக்கு? மாற்றுமர கலாச்சாரங்கள்ல என்ன பண்றாங்களோ அது இங்கேயும் பண்றீங்க. அதெல்லாம் இஸ்லாத்துல எங்கேருந்து வந்துச்சு? அவுலியாக்கள் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு நான் சொல்றதை நினைச்சா உங்க இமாம்களை கிட்ட கேளுங்க. உங்க பள்ளியில உங்களுக்கு தொழுகை வைக்கிறாங்களே, இந்த ஜமாத் அந்த ஜமாத், எந்த ஜமாத் இமாமா இருந்தாலும் பரவாயில்ல, போய் கேளுங்க. இந்த மாதிரி இஸ்லாம்ல இருக்கா? அவுலியாக்கள் சொல்லி கொடுத்தாங்களா, இல்ல சஹாபாக்கள் சொல்லி கொடுத்தாங்களா, ரசூல் சொல்லி கொடுத்தாங்களா கேளுங்க. அவங்க கொடுக்குற பதில பாருங்க. அப்புறம் நீங்களே முடிவு செய்யுங்க இது எங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, தியாரத்துக்கான கட்டுப்பாடுகள் இமாம்கள் மூலியமா வரைவகுக்கப்படணும். தர்காக்களோட கட்டுப்பாடுகள் இமாம்கள் கீழே மட்டும்தான் வரணும். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு நேர்வழி தந்தார் புரிவானாக.